வணக்கம் மரபணு சொந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? போன வாரம் ஒரு கசப்பான சம்பவம் நடந்துச்சு. சென்னையில் ஒரு இளைஞர் அவருடைய அம்மாவுக்கு கேன்சர் பாதிப்பு, அதனால வைத்தியம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் ட்ரீட் பண்ண டாக்டரையே கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றிருக்கார். இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. டாக்டர்ஸ் கம்யூனிட்டி இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக அதை பார்த்தாங்க. இந்த விஷயம் ஏதோ ஒரு டாக்டருக்கு நடந்துருச்சு அப்படின்னு நம்மளால இதை கடந்து போக முடியாது. தொடர்ந்து டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் இடையில மோதல்கள் நடக்கிறது ஒரு ஆரோக்கியமான நடைமுறையா நான் இதை பார்க்கல. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அச்சுறுத்தல் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாளைக்கு நம்ம ஹெல்த் கேர் சிஸ்டம் அதனுடைய அடித்தளத்தையே அசைச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் மோதல் தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் மட்டும் நடக்கிறது கிடையாது. இது உலக அளவில் நடக்குது. WHO இதை ஒரு சீரியஸ் கன்சர்னா எடுத்து பார்த்துருக்காங்க. அவங்க இது குறித்து சில ரிசர்ச்சஸ்மே நடத்தியிருக்காங்க. அதில் அவங்க அப்சர்வ் பண்ணது என்னன்னா, உலக அளவில் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ் ரொம்ப கன்சிடரபிளாக அலார்மிங் லெவலில் அதிகமாயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். இது மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வலியையும் வேதனையும் கொடுக்கறது இல்லை, இதனால ஹெல்த் கேர் சிஸ்டமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ் அல்லது ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான காரணங்கள் என்ன, அதுக்குரிய தீர்வுகள் என்ன அப்படின்னு இன்னைக்கு ஷார்ட்டா நம்ம வீடியோல பார்த்துடலாம். இந்த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ்க்கு முக்கியமான காரணம் மிஸ்கம்யூனிகேஷன். ஒரு டாக்டர் அந்த ப்ராப்ளத்தை பற்றி பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு புரிதல்லையோ அல்லது டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணதில் சில இடங்களில் டெஃபிஷியன்சியோ இருந்தால் இந்த மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கும். மிஸ்கம்யூனிகேஷன்னால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம். மருத்துவர் மேலே நோயாளிகளுக்கு ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுறதுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கான காரணம் ஒன்று, மொழியில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அந்த டாக்டருக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் கிளியராக தெரியாமல் இருக்கலாம், அல்லது அந்த டாக்டர் பேசுகிற விதமே கொஞ்சம் குறைவாக பேசக்கூடிய மருத்துவராக இருக்கலாம், அல்லது அவருடைய பணிச்சுமை காரணமாக நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, க்ரௌடிங்கில் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவர் பேசுறது அவங்களுக்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் இந்த வேலை பளு காரணமாகவோ அல்லது அந்த டாக்டரோட நேச்சர் காரணமாகவோ கொஞ்சம் எம்பத்தட்டிக்காக இல்லாமல் பேசுறது பேஷண்ட்ஸ்க்கு ரூடாகவும் தெரியலாம். ஸோ முதல் காரணம் மிஸ்கம்யூனிகேஷன், குறைவான நேரங்கள் எடுத்துக்கிறது, பேஷண்ட்ஸ்க்கு புரிய வைக்கிறதுல ஏற்படக்கூடிய கம்யூனிகேஷன் கேப், அதனால் ஏற்படக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது பேஷண்ட் சைடில் வரக்கூடிய ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிளாக் ஆர் ஒயிட், எஸ் ஆர் நோ, 1+1 = 2 அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனுக்குள்ள தான் இந்த மெடிக்கல் சயின்ஸ் இயங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறானது. பல நேரங்களில் டிசீசஸ் நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. பல நேரங்களில் குடும்பத்தில் முக்கியமான ஒரு பர்சனுக்கு ஒரு மேஜர் அப்நார்மாலிட்டி இருக்கிறதோட அக்செப்டன்ஸும் வர்றது கிடையாது. ஸோ பேஷண்ட் சைடில் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சரியான புரிதல் இல்லாமை, அந்த பெயின்னால அவங்களுடைய அன்அக்செப்டன்ஸ், அதை ஏற்றுக்க இயலாமை, இது எல்லாமே டாக்டர் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்குரிய காரணமாக இருக்கு. உலக அளவிலேயே இந்த மெடிக்கல் கேர் சிஸ்டம் ரொம்ப செலவெடுக்கிறதாகவும் ரொம்ப டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கு. அது இங்கே மட்டும் இருக்கிறது இல்லை, உலக அளவிலேயே அதுதான் நிலைமை. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனால் பல ஆயிரங்கள், பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகுது. அதோடு சேர்ந்து வெயிட்டிங் ஏரியா, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடி முந்திக்கிட்டு போக ட்ரை பண்ணுறது, ஒவ்வொரு இடங்கள்லையும் டெஸ்ட்டுக்காக போய் நின்றுட்டு வர்றது, இது எல்லாத்தையுமே அவங்க டாக்டர் அப்படிங்கிற ஒரு பர்சன் மேலே சில சமயங்களில் இறக்கி வச்சிடுறாங்க. அது இந்த வன்முறைக்கு காரணமாகவும் இருக்கு. பல நேரங்களில் அந்த குடும்பம் அமைதியாக இருந்தால் கூட
அவங்கள பார்க்க வர்றவங்க கூட்டமாக வர சமயத்தில் ஆளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த குடும்பத்தை குழப்பி அதுக்கப்புறமா அவங்க வயலண்ட் ஆகிறதையும் பார்க்குறோம். இதுக்கு பேர் மாப் மென்டாலிட்டி. கூட்டமாக சேர்ந்து ஒரு இடத்தையோ ஒரு பர்சனையோ அட்டாக் பண்ணுற மென்டாலிட்டி. இவங்கள்ட்ட நீங்கள் லாஜிக் எதிர்பார்க்க முடியாது, ரீசனபிளாக அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு கூட எதிர்பார்க்க முடியாது. ஒர்க் அட்மாஸ்பியர்ல ஓவர் ஒர்க்கிங் டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அதுக்கு காரணம் ஷார்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். இந்த ஒரு ஃபேக்டர் அட்ரஸ் பண்ணியே ஆக வேண்டிய விஷயமா இருக்கு. எதனாலனா இதுவே பல நேரங்களில் அவங்களால பேஷண்ட்டோட அல்லது பேஷண்ட் அட்டெண்டர்ஸோட போதுமான அளவுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாததுனால மிஸ்கம்யூனிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லேட்டர் ஆன் இது பிரச்சனையாக வெடிக்குது. இன்னொன்று, இந்த கம்யூனிகேஷன் டு பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனில் ஒரு பாடமாக இல்லை, அது தானாக கற்றுக்கிற விஷயமா தான் இருக்கு. இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுமே கூட ஒரு ஸ்கில்லாக டெவலப் பண்ண வேண்டிய இடத்துல டாக்டர்ஸ் இருக்காங்க. லேக் ஆஃப் செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டி போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட்ஸையும் நம்ம பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காகவாது ஒரு செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ் அங்கே இருந்தே ஆகணும். இதுவும் ஒரு முக்கியமான காரணம் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ்க்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? டாக்டர், பேஷண்ட், அவங்க ஃபேமிலி. அதை தாண்டி இந்த சமூகம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க தினம் தினம் இந்த டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கையில் இருக்கிற சோஷியல் மீடியா மூலமா என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்குதோ அனைத்தையுமே பரப்புறாங்க. இது பிரஸ் மட்டும் விதிவிலக்கு இல்லை, பிரஸ்ஸுமே கூட ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுறதை தான் நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு விஷயம் மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்கு எதிராக வந்தாலும் அதை இமீடியட்டாக எல்லாத்துக்கும் பரப்புறதையே நம்மளே ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள என்ன விஷயங்கள் நடக்குது, அதுக்குரிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதே இல்லை. வதந்தியால எவ்வளவோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இந்த வதந்திகள் பரப்புறதுனால முக்கியமா அஃபெக்ட் ஆன ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னா இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன் தான். முக்கியமா டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நடுவுல இவ்வளோ பெரிய கேப் விழுந்ததுக்கு காரணம் சோஷியல் மீடியாஸும் என்ன விஷயம் அப்படின்னு என்கொயரே பண்ணாம தகவல்களை பரப்புற மீடியாஸும் தான். நான் இப்ப சொன்ன காரணங்கள் எதுவுமே நானா சொன்னது கிடையாது, இது WHO ஐடென்டிஃபை பண்ண காரணங்கள். சரி, இந்த காரணங்களால என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றோம், கடைசியில எங்களுக்கு பரிசா இதுதான் கிடைக்குமா அப்படின்ற இடத்துக்கு இது குவாலிட்டி ஆஃப் த ஹெல்த் கேரை டிராஸ்டிக்கா குறைக்கும். அப்போ இது தொடர்ந்தது அப்படின்னா எந்த டாக்டருமே ஒரு ரிஸ்கான ப்ரொசீஜரையோ ஒரு சிக்கான பேஷண்ட்டையோ எடுத்து, கூடவே கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாஸ் இருக்கணும். அந்த லாஸ் எல்லாமே